ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ஜி அகாடமி. லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாகவே டிஆர்பி நடத்தக்கூடிய எல்லா தேர்வுகளையுமே கட்டாய தமிழ் தகுதி தேர்வுன்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இடம்பெறுது இல்லையா? இது வந்து பார்த்தோம்னா டிஆர்பி நடத்தக்கூடிய எல்லா தேர்வுகள், அதாவது இடைநிலை ஆசிரியர் தேர்வுகள்லேருந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான தேர்வு வரைக்கும் எல்லா தேர்வுகளிலுமே இந்த பகுதி வந்து இடம்பெறும். இதோடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, இந்த கட்டாய தமிழ் தகுதி தேர்வில் நம்ம பாஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய மெயின் பேப்பர் வந்து இவாலுவேட்டே பண்ணுவாங்க. அதாவது ஒரு எக்ஸாமினேஷன் வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க, பார்ட் ஏ அண்ட் பார்ட் பின்னு சொல்லிட்டு. அதில் பார்ட் ஏ அப்படிங்கிறதுல இந்த கட்டாய தமிழ் தகுதி தேர்வு வந்து இடம்பெறும். மொத்தமாக இதில் வந்து 30 கொஸ்டின்ஸ் வந்து 50 மார்க் கேட்குறாங்க. இதில் கேட்கக்கூடிய அந்த 30 வினாக்களுமே 10ஆம் வகுப்பு தமிழ் அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ அதில் நம்ம மினிமமாக ஒரு 20 மார்க்குக்கும் அதிகமாக நம்ம எடுத்தாலே போதும், நம்ம வந்து பாஸ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து இவ்வளோ ஈஸியாக தானே இருக்குது, இதில் வந்து எல்லாமே பாஸ் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா அதுதான் கிடையாது. ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக பிஜிடிஆர்பிக்கான எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்து வெளியிட்டிருப்பாங்க. அதில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 85,000க்கும் அதிகமான கேண்டிடேட் வந்து இந்த தமிழ் தகுதி தேர்வில் ஃபெயில் ஆகிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ரிசல்ட் பேஜ்லாம் பார்த்தோன்னா நாட் இவாலுவேட்டன் தான் வந்திருக்கும். அதாவது நம்மளுடைய மெயின் பேப்பர் எவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் இந்த தமிழ் தகுதி தேர்வில் ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஓகேவா? ஸோ அதாவது பார்த்தோன்னா இப்போ யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி அண்ட் காலேஜ் டிஆர்பி, ஸோ இந்த மாதிரிலாம் கேண்டிடேட் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து அவங்களுடைய மேஜர் சப்ஜெக்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிப்பாங்க. அவங்களுக்கு தமிழ் அப்படிங்கிறது புதுசாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேண்டிடேட் வந்து இந்த தமிழ் தகுதிக்கும் தனியாக டைம் ஒதுக்கி படிக்க வேண்டியது அவசியமான ஒன்று தான். ஸோ அப்படி நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி இதை பற்றின ஒரு அவேர்னஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு படிக்கிறது நல்லது. அதாவது இதுக்கான சிலபஸ் என்ன, இதுக்கு என்ன படிக்கணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும், இதுக்கான கொஸ்டின்ஸில் வந்து எப்படி கேட்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு படிக்கிறது தான் வந்து நல்லது இல்லையா? ஸோ அதனால் இந்த மாதிரி கேண்டிடேட் அண்ட் இன்னும் அப்கமிங்கில் நம்ம டிஆர்பியுடைய பிளானரில் இருக்கு இல்லையா, பிஓ அண்ட் யூஜி டிஆர்பிலாம் வர இருக்குது. ஸோ இந்த தேர்வுகளுக்கு யூஸ்ஃபுல்லாக வைக்கல நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸில் டிஆர்பி கண்டக்ட் பண்ண எக்ஸாம்ஸ் தான் இதெல்லாமே. பிஓ எக்ஸாம், எஸ்டிடி, யூஜி டிஆர்பி, பிஜிடிஆர்பி இந்த தேர்வுகளில் கேட்கப்பட்ட தமிழ் தகுதி தேர்வுக்கான வினாக்கள் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதாவது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? அதாவது ஒரு தேர்வில் மொத்தமாக 30 வினாக்கள், மொத்தமாக 120 கொஸ்டின்ஸ் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த எல்லா எக்ஸாமினேஷனுக்கான தமிழ் தகுதி தேர்வு வினாக்கள் வித் ஆன்சருக்கு வித் புக் ப்ரூஃப் வந்து தனியாக வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு அதோடைய பிளேலிஸ்ட் லிங்க் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லாகவே வந்து 10th தமிழ் இந்த மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. அண்ட் இதுக்கான சிலபஸ்மே நம்ம தனியாக டிகோட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ அதனால் இனிமேல் டிஆர்பிடி எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க தமிழ் தகுதி தேர்வுக்கு 10th மட்டும் படிங்க. ஓகேவா? அண்ட் இதுக்கான கொஸ்டின்ஸ் வந்து எப்படிலாம் கேட்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம இதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 2023 செப்டம்பரில் பிஓ எக்ஸாம் வந்து நடத்துகிறாங்க. அதில் வந்து கேட்கப்பட்ட தமிழ் தகுதி தேர்வு வினாக்கள் பார்க்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதான் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம் நினைக்கிறேன். இந்த கான்செப்ட் வந்து வந்ததுக்கப்புறமா டிஆர்பி நடத்தின ஃபஸ்ட் எக்ஸாம் இதான் நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்துடலாம். அகர வரிசைப்படி சொற்களை ஒழுங்குபடுத்துக. அகர வரிசைப்படி சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஆப்ஷன் பி, நறுவி, நெருநல், நேமி, நைடுதம், நூதல். நெக்ஸ்ட்டு, சொற்களை விடுபட்ட சொற்களை கண்டுபிடிக்கவும். கருவியும் டேஸ், செய்கையும் செய்யும் அருவினையும் டேஸ் அமைச்சு. ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க, விடுபட்ட சொற்களை கண்டுபிடிக்கவும். ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் டி, கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு. நெக்ஸ்ட் ஒன், 2 கூற்று. கூற்று 1, உயிர் இல்லாத பொருள்களை உயிர் உள்ளன போலவும் உணர்வு இல்லாத பொருள்களை உணர்வு உடையன போலவும் கற்பனை செய்வது உண்டு. இதனை இணை ஒப்பு என்று குறிப்பிடலாம். இதில் எதெல்லாம் சரி, இதெல்லாம் தவறு? ஸோ ஆப்ஷன் ஏ, அதாவது ஃபஸ்ட் ஒன் வந்து கரெக்ட். உயிர் இல்லாத பொருள்களை உயிர் உள்ளன போலவும் உணர்வு இல்லாத பொருள்களை உணர்வு உடையன போலவும் கற்பனை செய்வது உண்டு, கரெக்ட் தான். இதனை இணை ஒப்பு என்று குறிப்பிடலாம், இது வந்து தவறானது. இதனை இலக்கணைன்னு சொல்லுவாங்க. ஸோ கூற்று 1 சரி, 2 தவறு. நெக்ஸ்ட் ஒன், பொறுத்துக. ஃபஸ்ட் ஒன் வந்து விதை அப்படின்னா கத்தரி, மிளகாய் விதை சொல்லலாம். கொட்டை அப்படின்னா மாங்கொட்டை, பனங்கொட்டை. முதிரை அப்படின்னா அவரை, துவரை. முத்து அப்படிங்கிறது வேப்ப முத்து, ஆமணக்கு முத்து. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 3, 1, 2, 5. நெக்ஸ்ட் ஒன், சந்திப்பிழையை சரிபார்த்து எழுதுக. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ தான். சூறாவளி மாறியும் காற்றும் கூடி கலந்து ஆடி குதித்து கெக்களித்தனங்கி கூறணும். நெக்ஸ்ட் ஒன், தொழுதகையுள்ளும் படையொடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து. இக்குறள் உணர்த்த வருவது டேஸ் ஆகும். ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் பி, கூடா நட்பு. அதாவது இது வந்து அதிகாரத்தோட தலைப்பிலே கொடுத்துருப்பாங்க. கூடா நட்பு அப்படிங்கிற அதிகாரத்துக்குள்ள தான் இருந்து வரும். ஓகேவா? ஸோ இதில் உணர்த்தக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னா கூடா நட்பு தான். நெக்ஸ்ட்டு, பொறுத்துக. இலக்கண குறிப்பு வச்சு கேட்டிருக்காங்க.
வளையி அப்படின்னா சொல்லிசை அளபடி, உரு துயர் அப்படிங்கிறது வினைத்தொகை, பெருமுது அப்படின்னா பண்பு தொகைன்னு சொல்லலாம், நோக்கி அப்படிங்கிறது வினை எச்சம். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 3, 1, 2, 5. நடக்கிறான் படித்தான் என்ற சொற்களில் பயின்று வரும் இடைநிலை எவை? நடக்கிறான் படித்தான். ஸோ ஆப்ஷன் ஏ நடக்கிறான் அப்படின்னா நிகழ்கால இடைநிலை, படித்தான் அப்படிங்கிறது இறந்த கால இடைநிலை. எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீத்தல் என்னும் 4 அளவு பெயர்களையும் தொடர்ந்து வரும் தொகை எது? ஆப்ஷன் பி உம்மை தொகை. திக்குகள் எட்டும் சிதறி தக்க தீம் தருகிட பக்கமலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது 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 என்ற பாரதியின் பாடலில் இடம்பெற்றுள்ள பாவகை யாது? ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் சி சிந்துப்பா. பாரதி தான் நம்ம சிந்துக்கு தந்தேன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அவருடைய பாடல்கள் வந்து நம்ம சிந்துப்பான்னு சொல்லலாம். செம்மல் என்ற சொல் பூவின் எண்ணிலையினை உணர்த்தும் சொல் என்பதை கண்டறிக. செம்மல் அப்படின்னா பூ வாடின நிலை. எங்கிருந்து வருகிறீர்கள், உணவு உண்டீர்களா என்று கேட்பது வினா வகையில் எந்த வகையில் அடங்கும்? ஆப்ஷன் பி அரியாவினா கொடைவினா. எங்கிருந்து வருகிறீர்கள் அப்படிங்கிறது அரியாவினா, உணவு உண்டீர்கள் அப்படிங்கிறது கொடைவினா. கொன்றை, காயா, குருந்தம் ஆகிய மரங்கள் டேஸ் திணையின் கருப்பொருள்கள் ஆகும். கொன்றை, காயா, குருந்தம் இதெல்லாமே முல்லை திணையின் மரங்கள். உனை பாடாதிருந்து விட்டேன் இவ்வடியில் இடம்பெறும் உனை என்ற சொல்லின் மிகச்சரியான இலக்கண குறிப்பு யாது? உனை அப்படின்னா உன்னை அப்படிங்கிறதின் இடைக்குறை விகாரம்னு சொல்லலாம். ஆப்ஷன் டி. வேர்ச்சொல்லின் சரியான வினையெச்சம் பெயரெச்சம் இவற்றை கண்டுபிடி. ஓடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ச்சொல் கொடுத்துருக்காங்க. இதோடைய வினையெச்சம் அண்ட் பெயரெச்சம். ஆப்ஷன் சி ஓடு அப்படிங்கிறதுடைய வினையெச்சம் ஓடி, பெயரெச்சம் ஓடிய. சொல்லுதல் என்னும் சொல் குறிக்கும் பல சொற்கள் யாவை? ஸோ இதுக்கும் ஆப்ஷன் ஏ சொல்லலாம். பேசுதல், விளம்புதல், செப்புதல், உரைத்தல், கூறல், இயம்பல் இதெல்லாமே சொல்லுதல் சொல்லிட்டு பொருள் தரக்கூடிய சொற்கள் தான். 3ஆம் வேற்றுமை தொகை எது? 3ஆம் வேற்றுமை தொகை ஆப்ஷன் டி கைதொழுது. கையால் தொழுதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதில் ஆள் அப்படிங்கிற 3ஆம் வேற்றுமை உரும்பு வந்து மறைஞ்சு வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு 2 கூற்று. கூற்று 1 10 பாட்டில் குறைந்த அடிகளை கொண்ட நூல் முல்லைப்பாட்டு ஆகும். கூற்று 2 முல்லைப்பாட்டு வெண்பாவால் இயற்றப்பட்டது. ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஏ கூற்று 1 சரி, 2 தவறு. 10 பாட்டில் குறைந்த அடிகளை கொண்ட நூல் முல்லைப்பாட்டு. ஆமாம், 103 அடிகள் வந்து இருக்கும். அண்ட் முல்லைப்பாட்டு அப்படிங்கிறது ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது. கூற்று 2 வந்து தவறானது. நெக்ஸ்ட் பாருங்கள், அதே தான். ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்ட நூல் எது? ஆப்ஷன் பி தான் முல்லைப்பாட்டு. அதோடைய ஆசிரியர் வந்து நப்பூதனார். முல்லை நிலத்திற்குரிய பூ வகையை கண்டறிக. முல்லை நிலத்திற்குரிய பூ வகை ஆப்ஷன் பி முல்லைப்பூ, பிடவம்பூ, தோன்றிப்பூ. போர்ச்சுகீசு நாட்டின் தலைநகர் லிசுபனில் ரோமன் வரிவடிவில் அச்சிடப்பட்ட டேஸ் எனும் நூல் முதலாக தமிழ் மொழியில்தான் மொழிபெயர்க்கப்பட்டது. கார்டிலா. ஆப்ஷன் ஏ. கடல் கடந்தும் தமிழில் முதலில் மொழிபெயர்க்கப்பட்டு அச்சேற்றப்பட்ட நூல் யாது? ஆப்ஷன் சி கார்டிலா. சரியான நிறுத்தற்குறியிட்ட சொற்களை கண்டறிக. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் டி மனிதா. மனிதா ரெண்டுமே வந்து ஆச்சரியக்குறி வரும். அழைப்பது கேட்கிறதா இங்கே வினா. மரபு பிழையற்ற சரியான தொடர்களை தேர்வு செய்க. மரபு பிழையற்ற சரியான தொடர்கள். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் 2 and 3 2 தான் சரி. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா காய்ந்த குச்சி அப்படிங்கிறதுக்கு நம்ம சுள்ளின்னு சொல்லிட்டு ஒரு பெயர் உண்டு. ஸோ அதனால் இது வந்து தவறானது. காலை பொழுதில் தோன்றிய முல்லை அரும்பு இது கரெக்டு. நெல் தாள், கரும்பு தொகை இதுவுமே கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு மாம் பிஞ்சுன்னு சொல்லிட்டு வராது, மாவடுன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இது தவறானது. நமக்கு எடுக்கிறது சரியானது தான். 2, 3 சரி. ஆப்ஷன் டி.
பொருத்தமான பொருளை தெரிவு செய்து சொல் பொருள் வச்சு கொடுத்துருக்காங்க. முகிழ்த்த அப்படின்னா தோன்றிய, பாப்பத்து அப்படின்னா 10 பாட்டு, நற்கணக்கு அப்படின்னா 14 கீழ்கணக்கு நூல். ஓகேவா, 14 மேல் கணக்கு கிடையாது, 14 கீழ்கணக்கு. மன்னி அப்படின்னா நிலைத்து. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா 2, 3 ஆப்ஷன் ஏ. நச்சுப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று, இக்குறட்பாவில் பயின்று வரும் அணி. ஆப்ஷன் டி உவமை அணி. இது தற்று அப்படிங்கிறது ஓம உருபு இல்லையா, ஸோ வெளிப்பட்டு வந்திருக்குது. ஸோ ஆப்ஷன் டி உவமை அணி. சரியான சொற்களை தேர்ந்தெடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. அகைன் திருக்குறள் தான் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி இன்மையின் இன்னாதது யாது எனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று பாடியவர். ஆப்ஷன் பி கா சச்சிதானந்தன். நெக்ஸ்ட் பொறுத்துக. இலக்கண பகுதி. செய்யுளிசை அளபடை அப்படின்னா ஓதல் வேண்டும். இன்னிசை அளபடை கெடுப்பதுவும். சொல்லிசை அளபடை நசையி. ஒற்றளபடை அப்படிங்கிறது எங்கிறைவன். ஸோ ஆன்சர் 2, 3 2, 3 4, 1 ஆப்ஷன் ஏ. சொல்லாய்வு கட்டுரைகள் என்னும் நூலை இயற்றியவர் யார்? சொல்லாய்வு கட்டுரைகள் ஆப்ஷன் சி தேவநேய பாவாணர். ஸோ இதோட பிஓ எக்ஸாமில் கேட்டது பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து எஸ்ஜிடி எக்ஸாம், செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ்க்கான எக்ஸாமினேஷன் 2024 ஜூலை 21 நடந்திருக்கும். ஓகேவா, ஸோ இதில் கேட்கப்பட்ட தமிழ் தகுதி தேர்வு வினாக்கள் பார்க்கலாம். தவறான இணையை தேர்வு செய்க. சொல் பொருள் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் டி தான். சுவல் அப்படின்னா தோல் அப்படிங்கிறது கரெக்டு. விருச்சி அப்படின்னா நற்று. கோடு அப்படின்னா மலை. ஸோ தவறானது வந்து ஆப்ஷன் டி. ஓகேவா, கேட்டுக்கிறது தவறான இணை தான். நெக்ஸ்ட் ஒன். பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு டேஸ் டேஸ் விருந்துமன்றி விளைவன யாவையே. கோடிட்ட இடத்தில் பாடல் வரிகளில் இடம்பெற்றுள்ள சொற்களை நிரப்புக. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் சி ஈதலும் வைகளும். பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே. இது வந்து விருந்து போச்சதும் அப்படிங்கிற லெசனில் இருக்கும் கம்பராமாயண பாடல் வரி. உலகம் என்பது 5 பெரும் பூதங்களால் ஆனது, அவற்றில் என்னையும் சேர்த்தது எனக்கு பெருமையே என்று கூறுபவர் யார்? ஸோ ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் வந்து ராங், கொஸ்டினில் மிஸ்டேக் இருக்கும். உலகம் என்பது 5 பெரும் பூதங்களால் ஆனதுன்னு சொல்கிறது வந்து தொல்காப்பியர்னு சொல்லலாம். பட் இதில் வந்து அவற்றில் என்னையும் சேர்த்தது எனக்கு பெருமைன்னு சொல்லிட்டு காற்று சொல்வதாக இந்த பாடப்பகுதி இருக்கும். இதுக்கு வந்து ஃபைனல் கீழே வந்து ஸ்டார் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன். ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிக. டார்னடோ டெம்பஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான தமிழ் சொல் ஆப்ஷன் ஏ. டார்னடோனோ சூறாவளி, டெம்பஸ்ட் பெருங்காற்று. நெக்ஸ்ட்டு. மென் துகிலாய் உடல் வருடி வாஞ்சையுடன் மனம் வருடி பகலரிச்சல் பணக்கவலை பயக்குழப்பம். இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள நயங்களை கூறு. எதுகை மோனை அந்தாதி ஏய்பு என்ன நயங்கள்லாம் இதில் இடம்பெற்றிருக்கு? ஸோ இதுக்கு ஆப்ஷன் டி இயைபு அண்ட் மோனை இடம்பெற்றிருக்கு. வருடி வருடின்னு சொல்லிட்டு இறுதி சீர் வந்து ஒன்று போல் வந்திருக்கு. ஸோ இயைபுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு மோனை இடம்பெற்றிருக்கு. பா முதல் எழுத்து வந்து ஒன்றி வந்திருக்கு இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எதுகையெல்லாம் வந்து இதில் வரவே இல்லை. 2ஆம் எழுத்து வந்து ஒன்றி வரவே இல்லை. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான், இயைபு அண்ட் மோனை. மாறுபட்ட பொருளுடைய சொல் இணையை கண்டுபிடி. மாறுபட்ட பொருளுடைய சொல் இணை. ஸோ இது ஆப்ஷன் டி இறப்பார் ஈவார். ஸோ வந்து ஆப்போசிட் மீனிங்கில் இருக்கு இல்லையா. மாறுபட்ட பொருள் இணை வந்து ஆப்ஷன் டி. இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்றிற்கு தவிர வேறு எதற்கு நாம் பயப்பட வேண்டும்? இந்த உரைநடை வரியில் கையாளப்பட்டுள்ள நயம் என்ன? ஸோ இது வந்து ஆப்ஷன் சி முரண்படு மெய்மை. நேற்று வந்த விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் எதனை பணயம் வைத்தான் என்று என் நூல் கூறுகிறது. நேற்று வந்த விருந்தினரை பேணுவதற்கு எதனை பணயம் வைத்தான் என் நூல் கூறுகிறது. ஆப்ஷன் பி பழைய வாளை பணயம் வைத்தான் சொல்லிட்டு புறநானூறு கூறுகிறது.
அளவு பேர்களை தொடர்ந்தும் சொற்களின் இடையில் இறுதியில் மறைந்து இடைச்சொல் வரும் தொகை. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் பி உம்மை தொகை தான். வழிமிகின் வழி இல்லை என்கிற பாடல் வரியில் ஆசிரியர் யார்? வழிமிகின் வழி இல்லை. ஸோ இதுவுமே காற்றை பற்றிய ஒரு பாடல் வரி தான். இதோடைய ஆசிரியர் ஐயூர் முடவனார். நெக்ஸ்ட் பிரித்தெழுதுக அழுக்காருடையான் கண். ஆப்ஷன் சி அழுக்காறு கூட்டல் உடையான் கூட்டல் கண். உரையாடலை இருவர் நிகழ்த்தும் போது அதற்கேற்ற ஓசை வடிவமாக உள்ள யாப்போசை எது? இருவர் நிகழ்த்தும் போது. ஆப்ஷன் ஏ செப்பலோசை வெண்பாவின் ஓசை. இதே இது ஒருவர் சொற்பொழிவாற்றுவது போன்று அப்படின்னா நம்ம ஆசிரியப்பாக வலசைன்னு சொல்லலாம். இது வந்து இருவர் உரையாடுவது. ஆப்ஷன் ஏ. மலை என்னை அடிக்கடி அழைக்கும் மலை மீது இவர்வேன் ஓரிடத்தில் அமர்வேன். இத்தொடரில் இவர்வேன் என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன் சி ஏறுவேன். வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் மாவும் பலாவும் சூழடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் இவ்வடி இடம்பெறும் நூல். ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம். இதில் சிறுமலை அப்படிங்கிற ஊரை பற்றி இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கும். திண்டுக்கல் மாவட்டத்தின் சிறுமலை. எந்த நூல் அப்படின்னா சிலப்பதிகாரம். சந்தி பிழை அற்ற வாக்கியங்களை தேர்ந்தெடு. பிழை அற்ற வாக்கியங்கள். ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ மற்றும் சி வந்து சரி. காற்று பருவ காலங்களில் மேகத்தை கொண்டு வந்து மழையை தருகிறது. நெக்ஸ்ட்டு சி காற்று வீறு கொண்டு இங்கெல்லாம் இங்கே வரக்கூடாது, வீறு கொண்டு இங்கே வரக்கூடாது, ஏன்னா இது வந்து வினைத்தொகை எடுத்து வந்து வலினம் மிகாது. தென் பயணிக்க தொடங்கினால் அதை தடுக்க யாராலும் இயலாது. ஏயும் சி வந்து சரி. விடுபட்ட சொற்களை கண்டறிக. வாயு வழக்கம் அறிந்து சரிந்தடங்கில் டேஸ் டேஸ் உண்டாம். ஔவையாருடைய குரல். ஆப்ஷன் டி ஆயுள் பெருக்கம் உண்டாம். நெக்ஸ்ட்டு 2 கூற்று. கூற்று 1 தொகைநிலைத் தொடர் 6 வகைப்படும், தொகாநிலைத் தொடர் 8 வகைப்படும். கூற்று 2 எழுவாய்த் தொடர் விழித்தொடர் ஆகிய இரண்டும் தொகாநிலைத் தொடர் வகையில் அடங்கும். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து தவறானது. தொகைநிலைத் தொடர் வந்து 6 வகைப்படும் கரெக்டு. பட் தொகாநிலைத் தொடர் வந்து 9 வகைப்படும், தவறானது. எழுவாய்த் தொடர் விழித்தொடர் வந்து தொகாநிலைத் தொடர் தான், இது வந்து கரெக்டானது. ஸோ கூற்று 1 தவறு, 2 சரி. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் நூலாசிரியர் வச்சு பொறுத்து கொடுத்துருக்காங்க. பெருமாள் திருமொழி குலசேகர ஆழ்வார், காலக்கணிதம் கண்ணதாசன், முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ், குமர குருபரர், திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதி முனிவர். ஸோ ஆன்சர் 2, 4, 2, 4, 1. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ஒன் பொறுத்துக. 5 திணைகளில் அதோடைய மரங்களோட பொறுத்து சொல்லியிருக்காங்க. குறிஞ்சி அப்படின்னா வேங்கைன்னு சொல்லலாம். முல்லை, கொன்றை, மருதம், காஞ்சி, நெய்தல், புன்னை. ஸோ ஆன்சர் வந்து 4, 3. ஆப்ஷன் சி. அரி என்ற வேச்சொல்லிலிருந்து வினைமுற்றையும் வினை எச்சத்தையும் உருவாக்கு. அரி அப்படிங்கிற வேச்சொல்லடி வினைமுற்று அண்ட் வினை எச்சம். ஆப்ஷன் ஏ அறிந்தார் அப்படிங்கிறது வினைமுற்று, அறிந்து அப்படிங்கிறது வினை எச்சம். தன்னை அறிதல் என்பதிலும் தன்னை உணர்த்துதல் என்பதிலும் முனைப்பாக இருந்தவர் யார்? ஆப்ஷன் டி ஜெயகாந்தன். தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வதும் பாட்டும் வசனமும் இல்லாத ஆட்டமுமாக இருப்பது. ஆப்ஷன் டி புலியாட்டம். எழில் முதல்வன் எழுதிய நூல்களில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல். ஆப்ஷன் டி புதிய உரைநடை. இது எல்லாமே எழில் முதல்வனின் நூல் தான். அதில் சாகித்ய அகாடமி விருது பெற்றது ஆப்ஷன் டி. கேட்ட பாடல் இச்சொல் என்ன தொடரை சேர்ந்தது? கேட்ட பாடல். ஆப்ஷன் டி பெயரச்ச தொடர். சொற்களை அளவாக பயன்படுத்தி உரைநடையை அழகு செய்தவர் யார்? ஆப்ஷன் ஏ மு வரதராசனார். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அழியல் அப்படின்னா என்ன? ஆப்ஷன் சி குழுகுழுத்த பழம். அழியல் அப்படின்னா குழுகுழுத்த பழம். நெக்ஸ்ட்டு சொல் பொருள் கொடுத்து பொறுத்து கொடுத்துருக்காங்க.
சேக்கை அப்படின்னா படுக்கை, யாக்கை அப்படின்னா உடல், பிணித்து கட்டி, வாய்ந்த அப்படின்னா பயனுள்ள. ஸோ ஆன்சர் வந்து 3, 4, 1. ஆப்ஷன் ஏ. சரியான இணையை தேர்வு செய்க. இதுவுமே சொல் பொருள் தான். சரியான இணை ஆப்ஷன் பி தான். பாசுவர் அப்படின்னா வெற்றிலை விற்போர், கரெக்டாக இருக்குது. ஓசுனர் அப்படின்னா எண்ணெய் விற்போர் வரணும். காருகர்னு நெய்பவர். மண்ணீட்டாளர் அப்படின்னா சிற்பின்னு சொல்லிட்டு வரணும். தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே மலர்வது. தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே வளர்வது. ஆப்ஷன் டி மூங்கில். வாழ்க்கை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் இருக்கவே செய்கிறது. நிச்சயம் என் ஆராய்ச்சியில் நான் வெல்வேன் என கூறுபவர் யார்? ஆப்ஷன் பி ஸ்டீஃபன் ஹாக்கிங். ஸோ இது வரைக்கும் நம்ம பிஓ அண்ட் எஸ்ஜிடி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு யூஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன் 2024 நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒன், வஞ்ச புகழ்ச்சி அணிக்கு பொருத்தமான குரலை கண்டறிக. வஞ்ச புகழ்ச்சி அணிக்கு பொருத்தமான குரல் ஆப்ஷன் ஏ தான். தேவரணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்தொழுகலான். இது வந்து வஞ்ச புகழ்ச்சி அணிக்கு எடுத்துக்காட்டு. நெக்ஸ்ட் ஒன் பொறுத்துக. இலக்கண பகுதி. வினையடி விகுதியுடன் சேர்வது. வினை அடி விகுதியுடன் சேர்வது விகுதி பெற்ற தொழிற்பெயர்னு சொல்லலாம். விகுதி பெறாத வினைப்பகுதியை முதநிலை தொழிற்பெயர்னு சொல்லலாம். விகுதி பெறாதது முதநிலை தொழிற்பெயர். கேடு சூடு அப்படின்னா முதநிலை திரிந்த தொழிற்பெயர்னு சொல்லலாம். எண் காலம் இடம் பால் உணர்த்தாமல் வருவது தொழிற்பெயர். ஸோ ஆன்சர் 2, 3, 1. ஆப்ஷன் இ. நெக்ஸ்ட்டு பொறுத்துக. பாடல் வரிகள் அதனுடைய நூல் கொடுத்துருக்காங்க. பிள்ளையார் நன்மொழின்னு சொல்லிட்டு உண்மையை வந்து சொல்லும், நச்சினை சொல்லும். பிறர் நோயும் தம் நோய் போல், இது கலித்தொகையின் பாடல் வரி. செல்வத்து பயனை ஈதல், புறநானூற்று பாடல் வரி. நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை, மதுரை காஞ்சியின் பாடல் வரி. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 5, 4. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு கிடந்த என்ற சொல்லின் பகுபத உறுப்பிலக்கணம் தருக. கிடந்த என்ற சொல்லின் பகுபத உறுப்பிலக்கணம் கிட கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆப்ஷன் டி. அகைன் விடுபட்ட சொற்கள் திருக்குறள் கொடுத்து கேட்டுக்கிறாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. இரத்தலும் ஈதலை போலும் கரத்தல் கனவிலும் தேற்றாதார் மாட்டு. செந்தாமரை இச்சொல்லின் சரியான புணர்ச்சி விதிகளை தேர்ந்தெடுக்கவும். செந்தாமரை. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் டி தான் கரெக்டு. செம்மை கூட்டல் தாமரைன்னு பிரிப்போம். அதில் ஈறு போதல் விதியின்படி மை விகுதி கெட்டு போகும். அகைன் செம் கூட்டல் தாமரைன்னு இருக்கும். அதில் இம் அப்படிங்கிற அந்த மெய்யெழுத்து வந்து திரிஞ்சு முன்னின்ற மெய் திரிதல் இந்த விதியின் மூலமாக அது வந்து இந்துன்னு சொல்லிட்டு மாறும், செந்தாமரைன்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு முரண்படு மெய்மை என்ற சொல் உணர்த்துவது யாது? சரியான விடையை காண்க. முரண்படு மெய்மை. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ. முரண்படுவது போல் முரண்படாத மெய்மை. நெக்ஸ்ட் பொறுத்துக. நேர் நேர் நிறை தேமாங்கனின்னு சொல்லலாம். நிறை நிறை நேர் அப்படின்னா கருவிலங்காய். நிறை நேர் நேர் புளிமாங்காய். நேர் நிறை நிறை அப்படின்னா கூவிலங்கனி. ஸோ ஆன்சர் 3, 4, 1, 2 ஆப்ஷன் டி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். வாழை இலைக்கு தமிழர் இடமுண்டு தனித்த பண்பாட்டில். இது வந்து ஒரு புக் பேக் கொஸ்டின் கூட. ஆப்ஷன் சி. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. இதான் வந்து கரெக்டான சொற்றொடர். கீழ்கண்ட தொடர் எதனை குறிக்கிறது? பொசுக்குகிறது வெயில். இதுக்கான தொடர் வகை வந்து ஆப்ஷன் பி வினைமுற்று தொடர். இதில் பொசுக்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு வினைமுற்று இல்லையா, அதை தொடர்ந்து வந்திருக்கு, அதனால் வினைமுற்று தொடர். மயலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா. இத்தொடரில் கோடிட்ட சொல் எவ்விதிப்படி புணர்ந்துள்ளது? மயலுறுத்து. இதோடைய புணர்ச்சி விதி கேட்குறாங்க. மயல் கூட்டல் உறுத்துன்னு பிரிக்கலாம். இல்லை இல் ஊ. ஸோ இது வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற
விதிப்படி புணர்ந்திருக்கும். ஓரிடத்திற்கு வருபவரின் வருகையை உறுதி செய்யும் பொருட்டு வலுவாக கூறும் வலுவமைதியின் பெயர் யாது? வருபவரின் வருகையை உறுதி செய்யும் பொருட்டு. ஆப்ஷன் பி கால வலுவமைதி. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் இல்லையா, ஸோ அது. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். நீரற வரியா கரகத்து என்ற புறநானூற்று பாடலடியில் கரகம் என்ற சொல் இடம்பெறுகிறது. சிலப்பதிகாரத்தின் மாதவி ஆடிய 11 வகை ஆடல்களில் குடக்கூத்து என்ற ஆடலும் குறிப்பிடப்படுகிறது. சில கூற்று 1 மற்றும் 2 ரெண்டுமே சரிதான். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு தொகுதி 1 தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள். ஆப்ஷன் டி தமிழ்த்தாய் வாழ்த்து முந்துற்றம் யாண்டும். அடிகள் நீரை அருள்க யார் யாரிடம் கூறியது? அடிகள் நீரை அருள்க. ஆப்ஷன் டி சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகள்கிட்ட சொல்லியிருப்பார். அமைச்சருக்குரிய கடமைகள் என நன்று தீது இவற்றை ஆராய்தல், அது மட்டுமின்றி அன்பும் அறனும் தவறாது காக்க வேண்டும் என்று குறிப்பிடும் சங்க நூல். ஆப்ஷன் ஏ மதுரை காஞ்சி. உணர்வு பொங்கி கவிதை படைக்கும் நேரங்களில் தடையாக விளங்கும் யாப்பு எளிதாக வடிவம் கொள்ள வித்திட்ட கவிஞர். ஆப்ஷன் சி பாரதியார் தான். புது கவிதை அப்படிங்கிற வடிவம் தோன்றதுக்கு காரணமாக இருந்திருப்பார் இல்லையா. தவறான இணையை தேர்வு செய்க. கொஸ்டின் நல்லா பார்க்கணும். தவறான இணை. ஸோ இதுக்கு ஆப்ஷன் சி அன்மொழி தொகை அப்படின்னா சிவப்பு சட்டை பேசினா கரெக்டு தான். பண்பு தொகை வட்டத்தொட்டி கரெக்டு. உண்மை தொகை அண்ணன் தம்பி கரெக்டு. முறுக்கு மீசை வந்தார் அப்படின்னா இதுவுமே அன்மொழி தொகை தான். ஸோ தவறான இணை வந்து ஆப்ஷன் சி. சரியான விடையை தேர்வு செய்க. ஸோ இதில் ஆப்ஷன் பி கூற்று 1 and 2 சரி. மாப்போ சிவஞானம் சிலம்பு செல்வன் சொல்லிட்டு போற்றப்பட்டார், கரெக்டு தான். சட்ட மேலவை தலைவராகவும் பதவி வகித்திருக்காரு, இதுவும் கரெக்டு தான். பாரதமணி கிராம ஊழியன் ஆகிய இதழ்களில் பணிபுரிந்தார், இது வந்து மாப்போசி வராது. இது யார் அப்படின்னா கூப்ப ராஜகோபாலன் தான் ஆப்ஷன் சிக்கு வருவார். ஸோ சரியானது வந்து ஆப்ஷன் பி தான் 1 and 2. பொருத்தமில்லாததை கண்டறிக. ஜெயகாந்தனின் நூல்கள் கொடுத்துருப்பாங்க, அதை பொறுத்த சொல்லியிருக்காங்க. சாரி பொருத்தம் இல்லாதது. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் பி. இனிப்பும் கரிப்பும் அப்படிங்கிறது அவருடைய சிறுகதை தான். பிரளயம் அப்படிங்கிறது குறும்பு தினம். உன்னை போல் ஒருங்கிறது புதினம் தான். புதிய வார்ப்புகள் அப்படிங்கிறது வந்து சிறுகதை தொகுப்பு, இது வந்து நாவல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, தவறானது. ஓகேவா. கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் டேஸ் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார். ஆப்ஷன் பி விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார். கரிசல் மண்ணின் வாழ்க்கையை கி ராஜநாராயணனுக்கு முன் எழுத தொடங்கிய படைப்பாளி யார்? ஆப்ஷன் சி கு அழகிரி சாமி. பிழையா நன்மொழி என்று வாய்மையை கூறும் நூல். ஆப்ஷன் பி நற்றிணை. திருத்தணிகை உலா குறிப்பிடும் ஐம்பெருங்காப்பிய வைப்பு முறை யாது? திருத்தணிகை உலா குறிப்பிடும் ஐம்பெருங்காப்பிய வைப்பு முறை. ஸோ இதில் வந்து சீவக சிந்தாமணி தான் வந்து முதலாவதாக இடம்பெறும். ஆப்ஷன் பி சீவக சிந்தாமணி. அகைன் சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி. குரில் நெடில் மாற்றம் உணர்ந்து கோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான பொருளை தேர்க. வழி வாளி. ஆப்ஷன் பி வழி அப்படின்னா காற்று, வாளி அப்படின்னா பாத்திரம். மா என்ற சொல்லின் இருபொருள் தருக. மா என்ற சொல்லின் இருபொருள். ஆப்ஷன் சி மா அப்படின்னா பெரிய விலங்குன்னு சொல்லிட்டு பொருள் உண்டு. வட்டார மொழி, கொச்சை மொழி, பிறமொழி சொற்கள் இடம்பெறாத தொடரினை கண்டறிக. ஸோ இதுக்கு ஆப்ஷன் சி தான். என் நண்பன் சுப்பையா என்னும் பெயருடையவன் கல்லூரியில் படிக்கிறான், விடுமுறைக்கு வந்துள்ளான். ஸோ இதில் ஃப்ரெண்டு, காலேஜ் இந்த மாதிரிலாம் வந்துருச்சு. இல்லை சுப்பையான்னு, ஸோ இந்த மாதிரி கொச்சை சொற்கள் வந்திருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இதுலேயுமே ஆங்கில சொல் வந்திருக்குது. ஸோ சரியானது வந்து ஆப்ஷன் சி. போல செய்தல் பண்பு எக்கலையின் ஆட்டம். போல செய்தல் ஆப்ஷன் பி பொய்க்கால் குதிரை ஆட்டம். ஜெயகாந்தன் படைப்புகளில் திரைப்படமான படைப்பு எது? திரைப்படமான படைப்பு ஆப்ஷன் ஏ ஊருக்கு 100 பேர். நெக்ஸ்ட் ஒன், இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன் 2025 நடந்துச்சு. அதில் கேட்கப்பட்ட தமிழ் தகுதி தேர்வு நாட்கள் பார்க்கலாம். பொறுத்துக. இலக்கண குறிப்பு வச்சு கொடுக்காங்க. வீசு தென்றல் அப்படின்னா வினைத்தொகை. நன்மொழி அப்படிங்கிறது பண்பு தொகை. அண்ணன் தம்பி உண்மை தொகை.
சாரை பாம்பு அப்படின்னா இருபெயரொட்டு பண்புத்தொகை. இல் நுழை கதிர் என்னும் சொல்லின் பொருளினை தேர்ந்தெடுக்க. இல் நுழை கதிர் அப்படின்னா இல்லத்துள் நுழையும் கதிரவனின் ஒளிக்கற்றை. ஆப்ஷன் சி. வானம் வசப்படும் என்ற பிரபஞ்சனின் படைப்பு டேஸ். இது வந்து ஒரு வரலாற்று புதினம். அதாவது இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா லாஸ்ட் இயர் புக் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பிஜிடிஆர்பி இப்போ ரீசன் நினச்சி இல்லையா, ஸோ அது வந்து இந்த கரண்ட் இயர் நியூ புக் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த வானம் வசப்படும் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நியூ புக்கில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு, நெய்தல் நிலத்தவர் பாண்டர்களை வரவேற்று அளித்த உணவாக சிறுபானாற்றுப்படை குறிப்பிடும் உணவு. ஆப்ஷன் பி. குழல் மீன் கறி. அரசனின் கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணையை பாடுவது. ஆப்ஷன் டி. பாடான் திணை. மாறன் தன் நண்பன் இனியனிடம் இந்த மாறன் ஒரு நாளும் நேரம் தவற மாட்டான் என்று கூறுவது. ஆப்ஷன் சி. இடவழுவமைதி தான். ஸோ மாறன் சொல்லிட்டு தன்னை பற்றி தான் சொல்கிறாங்க, பட் தவற மாட்டான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தேர்ட் பர்சன் பற்றி வருது இல்லையா, ஸோ இடவழுவமைதி. இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் என்னும் உரிப்பொருளுக்கு உரிய திணை. ஆப்ஷன் ஏ. நெய்தல். இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் நெய்தல் திணை. கொற்கையின் அரசனாகவும் புலவராகவும் இருந்தவர். ஆப்ஷன் டி. அதிவீரராம பாண்டியர். உந்துவலி கிளர்ந்த ஊழி ஊழ் ஊழியும் செந்தி சுடறிய ஊழியும் பணியோடு இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள பண்பு தொகை சொல்லை தேர்க. ஸோ ஆப்ஷன் டி. செந்தி அப்படிங்கிறது தான் பண்பு தொகை. கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நீரை அருளுகின்றவர். இந்த கொஸ்டின் தேர்ட் டைம் ரிப்பீட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சீத்திலே சாத்தனாதான் சொல்லியிருப்பார். ஸோ அதான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஃபுல் அண்ட் ஃபுல் 10th மட்டும் தான் கேட்குறாங்க. நிறைய கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகி தான் வந்திருக்குது. அதனால் மெயினாக வந்து 10th ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏற்பாடு என்பது. ஏற்பாடு அப்படின்னா ஞாயிறு மறையும் நேரம். எல் கூட்டல் பாடுன்னு பிரிக்கலாம். இல்லை எல் அப்படின்னா ஞாயிறு. அகவற்பாவுக்கு பொருந்தாத நூல். ஆப்ஷன் டி. நாலடியார் தான். நாலடியார் வந்து வெண்பா வகையை சார்ந்தது. இந்த மூணும் அகவற்பான்னு சொல்லப்படக்கூடிய ஆசிரியப்பா வகை. கண்ணிற்கு காட்சி தராமல் அரியனவாய் இருக்கும் மலர். கண்ணிற்கு காட்சி தராமல் அரியனவாய் இருக்கும் மலர் பலாமலர். நெக்ஸ்ட்டு, நூலாசிரியர். காலக்கணிதம் கண்ணதாசன். மேகம் அப்படிங்கிறது நாகூருமி. இதுவுமே வந்து நியூ புக்கில் இருக்குது. ஓல்டு புக்கில் வந்து சித்தாள் அப்படிங்கிற கதை கொடுத்துருப்பாங்க. இப்போ நியூ புக்கில் மேகம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. காசி காண்டம் அதிவீரராம பாண்டியர். பரிபாடல் கீராந்தையார். இலையின் பெயரை குறிக்காத சொல்லை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் பி. களை. களை அப்படிங்கிறது அடிப்பகுதியை குறிக்கும். 2 கூற்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆப்ஷன் பி தான் வரும். 2 கூற்றுமே தவறு. வலிமை நிலைநாட்ட நடைபெற்ற போரில் வெற்றி பெற்ற அரசர் வாகை பூவை சூடி மகிழ்வர். வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட பகையரசர் இருவர் தத்தம் வலிமையை நிலைநாட்ட தும்பை பூவை சூடி மகிழ்வர். 2மே வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ 2மே தவறானது. உனக்கு படிக்க தெரியாது என்ற நூல் யாரை மையப்படுத்தி எழுதப்பட்டுள்ளது. ஆப்ஷன் பி. மேரி மெக்லியட் பற்றி. இதோடைய ஆசிரியர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி. கமலாலயன். யாரை பற்றியது அப்படின்னா மேரி மெக்லியட் பற்றியும். பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி. விண்ணிடை மொழிந்த மாற்றம் மீனவன் கேட்டு வானோர். இவ்வடிகளில் பாண்டியனை குறிக்கும் சொல்லை தேர்க. ஆப்ஷன் பி. மீனவன். மீனவன் அப்படின்னா பாண்டியன் சொல்லிட்டு பொருள். கோபல்லபுரத்து மக்கள் என்ற புதினம் டேஸ். ஆப்ஷன் டி. இந்திய விடுதலை போராட்டத்தை பின்னணியாக கொண்டது. கால வலுவமைதியை தேர்க. கால வலுவமைதி. ஆப்ஷன் டி. அமைச்சர் நாளை வருகிறார். எதிர்மறை தொழிற்பெயரை தேர்க. எதிர்மறை தொழிற்பெயர் ஆப்ஷன் பி. நடவாமை. வடமொழி கதையை தழுவி எழுதப்பட்ட நூல். வடமொழி கதையை தழுவி எழுதப்பட்ட நூல் ஆப்ஷன் ஏ. சீவக சிந்தாமணி. 2 கூற்று. ஆசிரியப்பா ஏகாரத்தில் முடிவது சிறப்பு. கரெக்டு தான். 2 அடி முதல் 12 அடி வரை அமைவது ஆசிரியப்பா ஆகும். ஸோ இது வந்து வெண்பான்னு சொல்லிட்டு வரும். ஸோ கூற்று 1 சரி, 2 தவறு. ஆப்ஷன் பி. கலைஞர் என்னும் சிறப்பு பெயர் மு. கருணாநிதிக்கு வழங்கப்பட்ட விழா. ஆப்ஷன் சி. தூக்குமேடை நாடக பாராட்டு விழா. பொதுமொழியை தேர்க. ஆப்ஷன் சி. வேங்கை.
ஸோ இது வந்து அப்படியே பிரிக்கும்போது ஒரு பொருள் தரும், அதில் வந்து ரெண்டாக பிரிக்கும்போது வேம் கூட்டல் கைன்னு சொல்லிட்டு பிரிக்கும்போது வேறு ஒரு பொருளை தரும். ஸோ அதை வந்து பொதுமொழின்னு சொல்லுவோம் இல்லையா. ஆப்ஷன் சி. பாவலரேறுவால் பாடப்பட்டு தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த நூல். ஆப்ஷன் டி திருக்குறள் மெய்ப்பொருள் உரை. வேம்பு ஆமணக்கு இவற்றை குறிக்கும் சொல். ஆப்ஷன் பி முத்து. சங்ககால பெண்களைப் போலவே இக்கால பெண்களும் கல்வி கற்று தம் வாழ்க்கையை தாமே அமைத்துக்கொள்ளும் உரிமையை பெற வேண்டும் என்றவர். ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் டி அயோத்திதாசர். ஸோ இது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா 10th இல்லாத ஒரு கொஸ்டின். இது வந்து 8th ஸ்டாண்டர்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு விருந்தே புதுமை என்றவர். ஆப்ஷன் ஏ தொல்காப்பியர். நெக்ஸ்ட் ஒன் தீண்டாமைக்கு எதிராக நாசி கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்தியவர் அம்பேத்கர். ஸோ இதுவுமே வந்து 10th இல்லாதது தான். ஓகேவா. இது 2 மட்டும்தான் வந்து வேரியாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா கொஸ்டின்ஸ்லையுமே. ஸோ டிஆர்பி நடத்தக்கூடிய எந்த எக்ஸாமாக இருந்தாலும் அதோடைய கட்டாய தமிழ் தகுதி தேர்வுக்கு நீங்கள் 10th மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி படித்தா போதுமானது. ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் டிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இன்னொரு 10 டேஸில் வந்து காலேஜ் டிஆர்பி நடக்கிறது இல்லையா. ஸோ அதுக்குமே வந்து நம்ம தமிழ் தகுதி தேர்வு வீடியோ வந்து போடும். ஓகே, டெஸ்ட் வீடியோஸ் வந்து போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக பார்த்து பயன்பெறலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கேள்விகள் வந்து இருக்கும். ஓகேவா. இன்னும் அப்கமிங்கில் யூஜி டிஆர்பி அண்ட் பியூ எக்ஸாம் கூட பிளானரில் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.